I have so many memories, especially right in this place. எங்க ரூமோட பால்கனி இஸ் சிக்கு பாப்பா பிறந்தது. அப்போ நான் இங்கதான் கால்ல இருந்தேன். வீட்டுல சித்தியோட பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு இங்க இருக்கும்போது தான் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் பிளேசஸ் ஃபார் மீ. எப்பவுமே மறக்க முடியும். ஹாய் சார். ஹாய்டா. ஹாய் 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 ஹாய். பாக்யலட்சுமி ஷூட்டிங் முடிய போகுது சொன்னாலே கடைசியா கேரக்டர்ல போடுற அவுட்ஃபிட் இதுதான். ஜெனி, அமிர்தா, இனியா ஒன்னா நாங்க எல்லாம் ஷார்ட் கம்ப்ளீட் பண்றோம். ஷார்ட் விஜய் டிவியில் கடந்த 6 வருஷங்களாக ஒளிபரப்பாகி குடும்ப தலைவிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற பாக்கியலட்சுமி சீரியலில் இனியா கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகை நேகா தன்னோட கதாபாத்திரத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உரிக்குமா ஒரு போஸ்ட்டை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இனியா கதாபாத்திரம் மூலமாக இல்லத்தரசிகள் மனதை கவர்ந்த நேகா தன்னோட 6 வருஷ பயணத்துக்கு பிரியா விடை கொடுத்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் நேகா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 6 வருஷங்கள் ஒரு குடும்பம் வாழ்நாள் முழுக்க நினைவுகள் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பாக்கியலட்சுமி அப்படிங்கிறது ஒரு திட்டம் இல்லை, அது ஒரு வீடு. முதல் டேக்லேருந்து கடைசி வரை நான் இங்கே வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சிரித்தேன், அழுதேன். இன்னைக்கு நான் யாராக இருக்கிறேனோ அதாவே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் தனக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொழில்நுட்ப வல்லுநருக்கும் சக நடிகருக்கும் திரைக்கு பின்னால் இருந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்னை ஆதரிச்சதுக்கும் என்னைய செதுக்குனதுக்கும் என்னோட விரிவான குடும்பமாக மாற்றினதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு ஒரு உலகத்தை கொடுத்துருக்கீங்க, அதை நான் எப்போவுமே போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் டீம் எல்லாருக்குமே தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லட்டு யாரை மிஸ் பண்ணுறா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி பிரியாவுடைய சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். நினைவுகள் மற்றும் அன்பால் நிறைந்த இதயத்தோட நான் இனியாவா விடைபெறேன், உங்கள் லட்டுவா கடைசியாக ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிவை முடிச்சிருக்கிறாங்க நேகா. இந்த பதிவு நேகாவோட கதாபாத்திரத்தோட பயணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்குது. அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு நடுத்தர குடும்ப பொண்ணோட வாழ்க்கை போராட்டங்களையும் சுய மரியாதையும் மையமாக கொண்டது. கணவனோட துரோகம், குழந்தைகளை வளர்க்குறதுல உள்ள சவால்கள், சமூகத்தில் ஒரு தனி நபராக தன்னை நிலைநிறுத்திக்கிற மாதிரி விஷயங்களை இந்த சீரியலில் யதார்த்தமாக படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இது இல்லத்தரசிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. கோபியோட திருமணத்துக்கு புறம்பான உறவு, பாக்கியலட்சுமி கணவனை விட்டு பிரிஞ்சு தன்னோட அடையாளத்தை நிலைநாட்டுவது, தொழிலில் வெற்றி பெறது, குழந்தைகள் கூட அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள், இது எல்லாமே சீரியலோட முக்கிய திருப்புமுனையாக இருந்துச்சு. சில சமயங்களில் சீரியலோட நீட்டிக்கப்பட்ட காட்சிகள், சில கதாபாத்திரங்களோட அதீத செயல்பாடு, இது எல்லாமே அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனாலும் அதோட மையக்கருவும் சமூக பிரதிபலிப்பும் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டுச்சு. அந்த வகையில் பாக்கியலட்சுமியோட இளைய மகளா ஒரு துடிப்பான நவீன கால பெண்ணா இனிய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டுச்சு. தாயோட போராட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு தர மகளா இனிய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டுச்சு. நேகா இந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து தன்னோட யதார்த்தமான நடிப்பாளர் ரசிகர்களை கவர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேகாவோட இந்த உருக்கமான பதிவு பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான உணர்வை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அன்மக்களே, நீங்கள் யாரெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியல் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.